அந்த கடைசி ஷாட் நேராக பாக்கெட்குள் விழுந்தது. ஜெயிச்சது சஞ்சய். ஒரு நொடிக்கு முழு இடமும் அமைதியாகி போனது. இவ்வளவு நாளாக ஜெயிச்சது கார்த்திக் தான். பணம் இருந்ததால திமிராக நடந்தவன். ஆனா இந்த முறை உண்மையான திறமை ஜெயிச்சது. ஏனில் இந்த முறை நடுபவர்கள் பணத்துக்கு இல்ல, திறமைக்கு தான் மதிப்பு கொடுத்தார்கள். அந்த நாள் முதல் எல்லாரும் சஞ்சய் பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. அது கார்த்திக்கு சகிக்கவே முடியல. கோபம், பொறாமை அவனை முழுக்க ஆட்கொண்டது. சஞ்சய் யாருன்னு தெரியுமா? அவன் எங்க வீட்டில் வேலை செய்யும் ஒருத்தரின் மகன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி கோவப்படுறான். எங்க வீட்ல வேலை செய்யற சர்வன்ட்டோட பையன் என்ன தொக்காடிச்சிட்டானேன்னு. அந்த வார்த்தை சஞ்சயை காயப்படுத்தல. ஆனா கார்த்திகை கீழே தள்ளுச்சு. அந்த அவமானம் அவன கண்மூடியாக்கிச்சு. நண்பர்களோட சேர்ந்து சஞ்சயை தாக்கினான். அது ஒரு பெரிய சண்டையா மாறுச்சு. பிறகு போலீஸ் கேஸ். பயந்த கார்த்திக் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தன் நண்பர்களையே குற்றவாளிகள் என்று சொல்லிட்டான். ஆனா இங்கதான் கதை மாறுது. சஞ்சய் கம்ப்ளைண்ட்டை திரும்ப வாங்கினான். அவங்களும் என்ன மாதிரிதான் படிக்க வர்ற பசங்க சொன்னா. அந்த ஒரு முடிவு நண்பர்களை மாத்துச்சு. ஆனா கார்த்திக்கின் உண்மை முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. வீட்டும் அவனை விட்டு வெளியேத்துச்சு. நண்பர்களும் அவனை விட்டு போனாங்க. ஒரு காலத்துல பணம் இருந்தவன் இப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டான். யாரும் அவனுக்கு உதவி செய்யல. எங்கெங்கோ அலைஞ்சு திரியிறான். சாப்பிடுறதுக்கே வழி இல்லாம, தூங்குவதற்கும் இடமில்லாம தவிக்கிறான். அவன் போகும் எல்லா ஹோட்டல்களிலும் காசு இல்லாததால அவனை துரத்தி அனுப்புறாங்க. இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த நேரத்துல ஒரு ஹோட்டல் ஓனர் அவன் நிலைமைய பார்த்து அவனுக்கு வேலை, சாப்பாடு, தங்க இடம் எல்லாம் கொடுத்தாரு. அப்போதான் அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். காசு இல்லாம எவ்வளோ பேரு நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க. ஆனா நாம அவங்கள அசிங்கமா நடத்திட்டோமே. இப்போ என்ன நிலைன்னு யாரும் புரிஞ்சுக்காம, சாப்பாடு கூட கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கேன். அந்த மாரி நேரத்துல இந்த ஐயா மட்டும் நல்ல மனசோட இவ்வளவு உதவி பண்றாரே. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு புரிஞ்சது மனிதத்தன்மைனா என்னன்னு. மெதுவாக அவன் வாழ்க்கையை புரிந்து கொண்டான். சில மாதங்களுக்குப் பிறகு அவன் தனது பெற்றோர்களை பார்த்தவுடன் உடைந்து போனான். தன் தவறுகளை ஒத்துக்கொண்டான். நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். யாருடைய மனதையும் புரிந்து கொள்ளாமல் பணம் இருக்குன்னு இப்படி பெரிய தவறு செய்து விட்டேன் என்று வருந்தினான். அப்போ அவன் அப்பா சொன்னாரு, பணம் முக்கியம்தான். ஆனா பணத்துக்கு மேல மனசு இருக்கணும். பணம் இல்லாதவனுக்கு உதவுறவன் தான் வாழ்க்கையை ஜெயிச்சவன். அந்த நாள் தான் கார்த்திக் உண்மையிலேயே மாறினான். வாழ்க்கையில் பணம் முக்கியம்தான். ஆனா மனிதத்தன்மை இல்லாத பணம் ஒரு நாளும் நம்மள காப்பாற்றாது. பணம் வரலாம், போகலாம். ஆனா மனசு இருந்தாதான் வாழ்க்கை ஜெயிக்கும். அப்படின்னு அவங்க அப்பா கார்த்திக் கிட்ட அடுத்தவங்க மனசா புரிஞ்சுக்கிறது ஒரு லைஃப் சக்சஸ் தான் புரிய வச்சாரு. மனசுதான் செல்வம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் another வீடியோ.